Dear 12th standard students, in this video we are going to learn the first sum from the exercise 5.1. The question is, a bridge has a parabolic arch that is 10 meter high in the center and 30 meter wide at the bottom. Find the height of the arch 6 meter from the center on either sides. Here the bridge is in the form of parabolic. So parabolic form like arch which is open downwards. The height at the center is 10 meter. Then the total wide எவ்வளவு சொல்லிருக்காங்க 30 meter. So this is the vertex வந்து origin 0,0 அப்படின்றனால இது 15 இது 15 ஆ இருக்கும். So இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவீங்க 15, 10. Since it is in the fourth quadrant இங்க மைனஸ் வரணும். இப்போ இது எந்த பாயிண்டா இருந்தா -15, -10 அப்படி நீங்க மார்க் பண்ணனும். So if they ask you to find the height of the arch when it is 6 meter from the center. சென்டர்ல இருந்து 6 மீட்டர் தள்ளி இதோட ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மேபி இந்த சைடு இல்ல அந்த சைடு எதுனா எடுத்துக்கலாம். சோ ஐ அம் கோயிங் டு மார்க் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் மார்க் பண்ண போறேன். சோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணனும்னா இங்க இருந்து தான் பார்க்கணும். இங்க இருந்து டிஸ்டன்ஸ் 6. இது 6 மீட்டர். இந்த கேப் இருக்குல குட்டி கேப். தட் இஸ் தி y1. அப்ப இந்த பாயிண்ட் நான் எப்படி மார்க் பண்ணனும் 6, -y1 அப்படினு எடுத்துக்கணும். சோ திஸ் இஸ் தி known point, இது unknown point. சோ இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சா நம்ம சம் முடிக்கணும். So now the parabola is open downward. So the equation is x square is equal to -4ay. Since 15, -10 are in the point. In the point use பண்ணிக்கலாம். I am going to use 15, -10. இதுல substitute பண்ணீங்கன்னா 15 square is equal to -4a into -10. y -10. So minus into minus plus ஆயிடும். 4a அப்படியே வச்சீங்க. இந்த 10 மட்டும் இங்க கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்க. You will get 225/10. So இத வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இத அப்படியே எடுத்து இதுல substitute பண்ணீங்க equation 1ல. Instead of 4a you substitute, you will get x square is equal to -225/10 into y. Next நம்ம unknown point இருக்குல 6, -1 அதை இங்க substitute பண்றோம். இந்த ஈக்குவேஷன்ல போடுறோம். x square is 36 -225/10 into y1. Again minus into minus plus ஆயிடும். y1 இங்க வச்சிருங்க. இந்த ரெண்டு டேர்ம் இங்க வந்துச்சுனா ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 10/225. Now இத 9 டேபிள் அடிச்சீங்கன்னா 4 times, இத 9 டேபிள் அடிச்சீங்கன்னா 25 times வரும். So 5 ஆல அடிச்சீங்கன்னா 2 times, இது 5 times. So you will get 8/5. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 1.6 மீட்டர் வரும். So this is the gap. இந்த சின்ன கேப் இருக்குல்ல அது. So your total height 10. So அதுல இருந்து இந்த 1.6 மைனஸ் பண்ணீங்கன்னா I will get the height of the arch at the center is 8.4 meter. That's all. Thank you.